வணக்கம் நண்பர்களே, ஜிஆர் டிவிக்கு உங்களை வரவேற்கிறேன். நாங்கள் இங்கே எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா பாதுகாப்பாக இருங்க. அப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, ஒரு ஸ்டடி டேபிள் ஒன்று செய்ய போகிறேன். நான் ஸ்லாட்டட் ஆங்கிள் வச்சு வெறும் போல்ட் மட்டும் போட்டு டைட் பண்ணி செய்கிறேன். அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக எல்லாம் சொல்லியிருக்கிறேன். வீடியோ கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது, கொஞ்சம் சுருக்கி கவர் பண்ணியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம இந்த மாதிரி ஸ்லாட்டட் ஆங்கிள் இந்த கோயம்புத்தூர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். பழைய மார்க்கெட் பக்கத்தில் புது பொருள்கள் விற்கிறாங்க. அங்கே குறிச்சி குளம் தாண்டோன்னே அங்கே ரைட் சைடில் இருக்குது கடைங்க, அங்கே விற்கிறாங்க. இதுக்கு நம்ம ஸ்லாட்டட் ஆங்கிள் கட் பண்ணணும். நான் வாங்கியிருக்கிறது நான் கொண்டு வந்திருக்கிறது ஒரு 5 அடியும் 4 அடியும் இருக்கிறத கொண்டிருக்கேன். நமக்கு தேவையான 2.5 அடி 2 அடி பிரிக்கணும். அதையே சரி பாதியாக கட் பண்ணணும். அதுக்காக தான் பாருங்கள், டேப் வச்சு அளந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். தேவையானது என்னென்னா, நமக்கு 3 அடியில் 4 வேணும், 2 அடியில் 4 வேணும், 2 அடி 6 இன்ச்சில் 4 வேணும். மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, டேப் இருக்கிறவங்க மார்க் பண்ணிக்கலாம். டேப் இல்லாதவங்க அந்த ஸ்லாட் இருக்கு இல்லையா, ஸ்லாட் காட்டுறேன் பாருங்கள். ரெண்டுலேயுமே மார்க் பண்ணிவிட்டு வந்துடுறேன் ஒட்டுக்கா. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்லாட் பிரிக்கிறது எப்படின்னு காட்டிடுவேன். இது டேப்பு அளக்கிறது ஈஸி தான், ஸ்லாட் பிரிக்கிறது இன்னும் ரொம்ப ஈஸி. சரி பாதியாக கரெக்டாக வரும் பிரிக்கிறது. பாருங்கள், இந்த ஸ்லாட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அதிலிருந்து நம்ம கணக்கு எடுத்துக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 விட்டு 16வதுக்கு 15 16க்கு நடுவில் அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம எண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 பார்த்திங்களா? அதே மாதிரி 15 முடிஞ்சு நீங்கள் சென்டர் கட்டிங் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்லாட் கணக்கு எடுத்திங்கன்னா மொத்த ஸ்லாட்டே எவ்வளோன்னு சொல்லி எண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுக்கலாம். 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 அதே போல் தான் 15 விட்டு சென்டரில் ஒரு மார்க் பண்ணிடுறோம். இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு 2 சரிபாதியாக விட்டுருக்கு. இந்த பக்கம் அதே மாதிரி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 விட்டு மார்க் பண்ணுறோம். அப்படியே ஆப்போசிட்டில் திருப்புறம் பாருங்கள், அதே தான் இருக்கும். நம்ம அப்படி எப்படி மார்க் பண்ணுமோ அதே மாதிரி இந்த பக்கம் வரும். அதே போல் இந்த பெருசு அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். கணக்கு எடுத்து அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். மார்க்கரில் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணோம்னா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும் எந்த இடத்துல வெட்டணும்னு சொல்லிட்டு. நம்ம கவுண்டிங் பண்ணிகிட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் வெண்ணிகிட்டே தான் இருக்கணும். மார்க் பண்ணிக்கிறேன் நான். அது சரியாக கவர் ஆக மாட்டேங்குது வீடியோவில், ரொம்ப லாங்காக இருக்குது பைப்பு.
பாருங்கள், இதுலேயும் மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்கும் பாருங்கள். அங்கேருந்து அளந்தாலும் என்னாலும் கரெக்டாக இருக்கும், இங்கேருந்து என்னாலும் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. வாங்க அதை எப்படிங்க கட் பண்ணிட்டு வந்துடலாம். கட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டிடுறேன். நான் அது ரொம்ப கொஞ்சம் ஒரு பீஸ் மட்டும் நான் கட் பண்ணிடுறேன், மற்றதெல்லாம் வந்து தனியாக கட் பண்ணிட்டு வந்துக்கிறேன். இது மட்டும் நான் ஸ்பீடாக ஓட்டிட்டேன் வீடியோவை. பாருங்கள், ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. எல்லாமே கட் பண்ண பீசஸ் வந்து வைக்கிறேன் நான் இதில். மொத்தம் 12 பீஸஸ், 12மே ரெடியாக இருக்குது. 3 அடியோடு ஏற்கனவே என்கிட்ட இருந்தது, கட் பண்ணி தான் இருந்தது. இந்த 2.5 அடிக்கும் 2 அடிக்கு மட்டும் தான் நான் கட் பண்ண வேண்டியதாக போச்சு. 5 அடியோடது வந்து 2.5 அடிக்கு 2 கட் பண்ணிட்டேன். 4 அடியோடது 2 அடிக்கு 2 கட் பண்ணிட்டேன். வாங்க, அதில் எல்லாம் எடுத்தாச்சு. அப்போ அடுத்தது என்னங்கிறது நான் சொல்கிறேன். நம்ம எந்தெந்த அளவு எடுத்துக்கங்கிறத காட்டுறேன். பாருங்கள், இது 2.5 அடி ஹைட்டுக்காக, அது 2 அடி, இது வந்து 3 அடி. 3லேயுமே 4 எடுத்துருக்கேன். இது எப்படி மாற்றுங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்தது வந்து நான் இதுக்கு மாற்றுக்கு வந்து இந்த அம்பர்லா போல்ட்டுன்னு சொல்கிறாங்க, கொடை போல்ட்டு 6M சைஸில் அது வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நார்மலாகவே டேபிள்கள்லாம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி தான் போல்ட்டு தான் போடுவாங்க. இது 10 போல்ட்டு வாங்கியிருக்கிறேன். நட்டு வாஷர்லாம் சேர்த்து 45 ரூபா ஆச்சு எனக்கு. பாருங்கள், மேலே பிளேட்டுக்கு வந்து இந்த போர்டு தான் போட போகிறேன். இது 28 இன்ச்சுக்கு 39 இன்ச்சு இருந்தது. பழைய மார்க்கெட்டில் போய் பொள்ளாச்சி பழைய மார்க்கெட்டில் தான் எடுத்துகிட்டு வந்தது. இதையே கொஞ்சம் பழசாக தான் இருக்குது, நம்ம இதை அப்படியே ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு திக்னஸ். இது 150 ரூபா இதோட விலை. பாருங்கள், நம்ம இந்த ஸ்லாட் ஆங்கிள் கட் பண்ணதில் பூரா பிசிறாக இருக்குது. அதை வந்து நம்ம கிரைண்டிங் பண்ணிக்கலாம். அதை இந்த வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு நான் அதில் ரொம்ப இழுத்துட்டு எடுத்துட்டு கிரைண்டிங் முடியலாம் காட்டணும். அதனால் ஒரு பீஸ் மட்டும் கிரைண்டிங் பண்ணி காட்டுறேன், மிச்சத்தெல்லாம் நான் கிரைண்டிங் பண்ணிட்டு வந்து வச்சுக்கிறேன். அது கரெக்டாக அந்த கையை கிழிக்காத மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா கட் பண்ணனால அந்த இடத்துக்கு பிசுரெல்லாம் வந்து கையை கிழிச்சிடும். நான் வந்து இந்த எமரி ஷீட் போட்ட அந்த வீல் வச்சு தான் பண்ணுறேன். கிரைண்டிங் வீல் கிடையாது, எமரி ஷீட் போட்ட வீல் வச்சு தான் அதை பாலிஷ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது இந்த ரேக் மாட்டுறதுக்கு 12x3 ஸ்பேனரு, ரிங்கு டபுள் எடுத்தேன். ரேக் போல்டு தனியாக விற்கிது, அது ஒரு 20 தானே எடுத்திருக்கேன். பாருங்கள், 13ஆம் நம்பரில் செட் ஆகும். வாஷர் ஒரு 20 வாங்கியிருக்கேன். இப்போது ஃப்ரேம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மாட்டிக்கணும். 3 அடி 2.5 அடி, சரி மன்னிக்கணும், 3 அடி 2 அடி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து மேல் டாப்புக்கு வர்றது பார்த்திங்களா, 2 அடி 3 அடிக்கு டாப்புக்கு வர்றது. முதல்ல அதை மாட்டினா தான் நமக்கு தெரியும். ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டேன். நம்ம வீட்டில் பாருங்கள், பசங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க. இதில் நல்லா எல்லா பக்கம் நல்லா ஃபிட் பண்ணி டைட் பண்ணிட்டேன். வெறும் போல்ட் நட்டு தான் போட்டிருக்கேன். பாருங்கள், எல்லா பக்கம் போல்ட் போட்டிருக்கேன் நட்டு. வெல்டிங்கு இதெல்லாம் எதுவுமே பண்ண கிடையாது. எனக்கு இது டோட்டலாக செய்கிறக்கு டைம் வந்து 3 மணி நேரம் ஆச்சு.
இடையில ஒரு லஞ்ச் பிரேக்கில் எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நீங்கள் அவன் கை வச்சுருக்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம போர்டில் ஹோல்ஸ்க்கு மார்க் பண்ணிட்டேன். அந்த ஹோல்ஸ் மார்க் பண்ண இடத்துல ஹோல்ஸ் போட்டு வந்துடலாம். பாருங்கள் மார்க்கர் வச்சு தான் மார்க் பண்ணியிருக்கிறேன். வாங்க நான் ஹோல்ஸ் போட்டு வந்து காட்டுறேன். பாருங்கள் இந்த மாதிரி தான் ஹோல்ஸ் போட்டாச்சு. 6M ஹோல்ஸாக போட்டிருக்கேன். ஏன்னா 6M போல்டு தான் போட போகிறோங்கிறனால 6M ஹோல்ஸாக போட்டிருக்கேன். போட்டுட்டு சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டேன். ஏன்னா பழைய மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்ததுனால எப்படியும் அந்த அழுக்கு டஸ்ட்டு மண் நல்லா இருக்கும் இருந்துச்சு. அதெல்லாம் சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டேன். ஓரளவுக்கு நல்லா நீட்டாக இருக்குது. பாருங்கள் ஹோல்ஸு இதெல்லாம் தொடச்சி எடுத்துடணும். நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிடணும் ஃபுல்லாக. இது மேலே ஒட்டுறக்கு நான் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு வால்பேப்பர் ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த வால்பேப்பரை வந்து காட்டுறேன் பாருங்கள். இது பிவிசி ஷீட்டு இது. இது வந்து எனக்கு வீட்டுக்கு யூஸ்க்கு தான் வாங்கினேன். ஆனால் வீட்டுக்கு யூஸ் இல்லை, அது அப்படியே இருக்குது. அதனால் வந்து அதைய அந்த போர்டு மேலே பிரிஞ்சு வந்துருக்கு இல்லையா, அந்த போர்டு மேலே இதை ஒட்டிடுறேன். வாங்க எப்படின்னு காட்டுறேன் ஒட்டிட்டு. பாருங்கள் ஒரு சைடு ஒரு ஆஃப் ஒட்டிட்டேன், இன்னொரு ஆஃப் ஒட்ட போகிறேன். பாருங்கள் இப்படி தான் ஒரு சைடு ஃபுல்லாக ஒட்டிட்டேன். ஃபுல்லாக ஒட்டி போல்ட்டு நட்டையெல்லாம் போட்டுட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி போல்ட் இருக்குது. அந்த போல்ட் இப்படி தான் மேலே நிற்கும். நம்ம கீழே மட்டும் நட்டு போட்டு டைட் பண்ணால் போதும். இல்லை அப்படியே இழுத்து லாக் பண்ணிக்கும். அது டோட்டலாகவே காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே வெளியே காட்டுறேன். அவ்வளோதான் நம்மளது ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் டேபிளில் மேலே டாப் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்படியே பாருங்கள் அந்த புஷ்ஷு அவங்ககிட்டே வாங்கிட்டு வந்தேன். அந்த ஆங்கிள் வாங்கின இடத்துலேயே புஷ்ஷு வாங்கிட்டு வந்தேன். கீழே தரையெல்லாம் காயமாகாமல் இருக்கிறதுக்கு அதுவும் போட்டு விட்டேன். இந்த புஷ்ஷோட விலை 5 ரூபான்னு நினைக்கிறேன். ஆமாம் 4 வாங்கி போட்டு விட்டேன். அதுக்குமே வெயிட் இல்லை பாருங்கள், வெயிட் இல்லை ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த ஷீட் ஒட்டினதுனால ஒரு லுக்கே, அந்த போர்டோட லுக்கே மாறிடுச்சு. அடுத்து நம்ம இது எதுக்காக செஞ்சங்கிறத காட்டுறேன் பாருங்கள். வச்சு அந்த இடத்துல குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்காக அந்த டேபிள் செஞ்சேன். ஸ்டடி டேபிளை சிஸ்டம் முன்னாடி இருக்குது. வச்சு எழுதுறதுக்கு எல்லாம் வேணும். அவங்க ஸ்கூல்லேருந்து கேமரா வியூவிலே பார்க்கணுங்கிறாங்க. அவங்க எழுதுறது படிக்கிறது எல்லாமே. எக்ஸாம் வேறு வந்துட்டுருக்கு. இந்த சேரில் உட்காந்து எழுதினாங்கன்னா அந்த கேமரா பார்த்திங்கன்னா அந்த கேமரா நேராக இவங்க டேபிளுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணும். இவங்க எழுதுறது எல்லாம் தெரியும் அப்படியே. இதனால் வரைக்கும் நோட்டுக்கு கையில் வெளில வச்சு தான் எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ செட் ஆகுறாங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க கண்டிப்பாக அன்லைக் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே அந்த பெல் பட்டன்களை அமுத்திடுங்க. ஓகே நேயர்களே, நண்பர்களே, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. டேக் கேர். எல்லாம் கவனமாக பத்திரமா இருங்க. மாஸ்க் போட்டுக்குங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.